எல்லாருக்கும் வணக்கங்க. பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் கல் கூட்டி பொங்கல் வச்சாலும் சரி, இது மாதிரி அடுப்பில் பொங்கல் வச்சாலும் சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா திருநீர், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பிங்க. அந்த பொங்கல் வைக்கிற இடத்துல ஏற்கனவே நீங்கள் சாணி போட்டு வழிச்சு விட்டுருந்தாலும் சரி, நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாணியோ இல்லை மஞ்சத்தூளோ போட்டு கொஞ்சமாக தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுப்பை வந்து ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா சூடம் வச்சு தான் வந்து ஏற்றுறோம். நல்லா வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூடம் ஏற்றி அதுக்கு மேலே நீங்கள் விறகெல்லாம் வச்சு நீங்கள் பொங்கல் வந்து வச்சுக்கலாங்க. பொங்கலுக்கு வந்து புதுப்பானை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க, அதாவது மண்பானை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பித்தளை, வெண்கலம், எவர் சில்வர் எதை யூஸ் பண்ணாலும் சரி, அதில் வந்து சுற்றி வந்து திருநீர் இட்டு அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம் வைக்கணும். 7, 5 அந்த மாதிரி எண்ணிக்கையில் சந்தனம், குங்குமம் வந்து கணக்கில் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் தான் அந்த பானையை வந்து அடுப்பில் வந்து ஏற்றணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு பால் ஊற்றி யூஸ் பண்ணுறவங்க பால் ஊற்றிக்கலாம். இல்லை வந்து அரிசி கழுவின தண்ணி ஊற்றி பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அந்த தண்ணி ஊற்றி எடுத்து அடுப்பில் வச்சு நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பொங்கல் விழுந்த உடனேயும், அதாவது பொங்கல் பொங்கி வந்த உடனேயும் சாமி நல்லா கும்பிட்டு அந்த பொங்கல் பானையை சுற்றி கையில் கொஞ்சமாக அரிசி எடுத்து பொங்கல் பானையை 3 தடவை சுற்றி நம்ம அரிசி போடணும். அந்த அரிசி போட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கணுங்க.